இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னா, தேவனிடத்தில் நம்முடைய அடையாளத்தை நம்ம எப்படி இன்னும் பலப்படுத்தலாம், வலுப்படுத்தலாம், அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. அடையாளம் அப்படின்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டானவன், நான் நல்லா படித்தவள் அல்லது படித்தவன், நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு ஏழை, அல்லது நான் ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்கேன், ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப கோபப்படலாம், அது கூட உங்களுடைய ஒரு அடையாளம் தான். இவங்க இப்படி ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தோட சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. இது எல்லாமே உலகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லேபிள், அதாவது அடையாளங்கள். ஆனால் தேவன் நம்மளை அப்படி படைக்கலை. அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய குணங்கள் எல்லாமே நமக்குள்ளே வச்சிருக்காரு. அதனால் மன சோர்வு, கோபம், இது எதுவுமே உங்களுடைய அடையாளம் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தேவனுடைய சாயல் தான் நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வருது, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அங்கிதா, அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய ஆக்டிங் கேரியரில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதில் எப்படி தேவனுக்குள் இவங்களுடைய அடையாளத்தை இவங்க தெரிந்து கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். பவித்ர ரிஷ்டா, இஷ்க் கா ரங் சஃபேத் மாதிரி நிறைய சீரியல்ஸ், மூவிஸ்ல நடிச்சு புகழ்பெற்ற அங்கிதா ஆக்டிங் உலகத்துல நல்ல இடம் பிடிச்சாங்க. ஆனா சில காரணங்களால அவங்க ஷேம், இன்செக்யூரிட்டி, லோன்லினஸ் மாதிரியான விஷயங்களோட போராட வேண்டிய நிலைக்கு வந்தது. அங்கிதாவோட இந்த பயணம் ஒரு ஆக்ட்ரஸோட ஸ்டோரி மட்டும் இல்ல, சமூக கட்டுப்பாடுகளோட போராடிக்கிட்டு இருக்கும் லட்சக்கணக்கான பெண்களோட குரலும் இதுதான். என் சைல்ட்ஹுட்ல இருந்து என் குடும்பத்துக்கே என் மேல ஒரு ஹேட்டர் ஃபீலிங் இருந்துச்சு, ரொம்ப அதிகமா. என் ப்ரொஃபஷனல்ல நான் செய்த தவறுகளால என்னை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பேன். என் வாழ்க்கையே வேஸ்ட்டு, நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வர்த்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவேன். அதனால நிறைய ரிஜெக்ஷன், ஜட்ஜ்மெண்ட், ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டி வந்தது. வெளியிலேருந்து மட்டும் இல்லை, என் ஃபேமிலியிலேருந்தும் அவங்க என்னை பல தடவை கீழே தள்ளினாங்க. அதனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் நடுவுலயும் அங்கிதா அவங்க வேலையில கவனம் செலுத்தினாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது. ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட், உண்மையான அடையாளம் தேடுற போராட்டம் இன்னும் முடியல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைப்பேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி, நீ எந்த சீரியல்ல வந்திருக்க, அந்த மூவில வந்திருக்க, வெளிநாடு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரிஜெக்ஷன் ஃபீலிங் எப்போதும் உள்ள இருந்துச்சு. மக்கள் என்ன வெறுக்கிறாங்க, நான் பண்றத யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எப்போதும் வேலிடேஷன் தேடிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் தேவன் என்னை நேசிக்கிறார், என் பாவங்களை மன்னிக்கிறார்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது மாதிரி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. நான் தவறு செஞ்சாலும் தேவன் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சப்போ நம்மளோட சுய செய்கைகள் நம்ம நல்லவங்களா மாற முடியாது, ஆண்டவர் இயேசுவால தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது. அப்பதான் எனக்கு வாழ்க்கைக்கான உண்மையான நம்பிக்கையும் உண்மையான தேவன் யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அங்கிதா ரெகுலரா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. தன்னை காயப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கிற முதல் படிய அவங்க எடுத்தாங்க. தேவனுக்காக ஏதாவது செய்யணும், மக்களுக்காக நல்லது செய்யணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனா முடியல. என்னை காயப்படுத்தினவங்கள நான் அவர்களை மன்னிச்சப்போ, என்னோட ரிலேட்டிவ்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டப்போ நான் இப்படி மாறுவேன்னு, இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. என்னை காயப்படுத்தினவங்களுக்கு என்னால நல்லது செய்ய முடிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெண்ணின் உண்மையான அடையாளம் என்பது தேவனுடைய மகள் என்பதுதான் என்ற விஷயத்த அங்கிதா இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. சமூகமோ கடந்த காலமோ நம்முடைய எந்த முடிவுகளையும் மாத்த முடியாது. நான் எல்லா யங் கேர்ள்ஸ்க்கும் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க டிப்ரெஸ்டா இருந்தாலும்,
சமூகத்தால களைச்சு போயிருந்தாலும் நீங்க யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. உயிரோட இருக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்ம கேரக்டரை பார்த்து இல்ல, நாம அவரோட பிள்ளைங்கள்னு பார்த்து. ஒரு அப்பா மாதிரி அவர் நம்மை நேசிக்கிறார், கவனிக்கிறார். நான் விழுந்தப்போ இயேசு என்னை எழுப்பினார். அதே மாதிரி ஆண்டவர் பல தடவை என்னை எழுப்பியிருக்காரு, மரணத்திலிருந்து காப்பாத்திருக்காரு, சரியான வழியை காட்டினாரு. இன்று நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என் சக்சஸ் இல்ல, ஆண்டவருடைய அன்பு தான். அன்பு மட்டும்தான். ஒரு உத்வேகம் தரக்கூடிய சாட்சியை நம்ம பார்த்தோம். இதன் மூலமா நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு ராஜாவுடைய பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மலாம் ராஜாவுடைய பிள்ளைகள்னா நம்முடைய சொல், செயல், நடத்தை எல்லாத்துலேயுமே அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் வந்த சாயல் தெரியும் நமக்கு. அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது தேவனிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்மிடத்திலும் இருக்கும். நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கி இருப்பதனால அவருடைய அன்பு, இரக்கம், மன்னிக்கக்கூடிய குணம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் இருக்குது. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. கீத் ஃபர்மாயிஷ் வித் ராக்கி பாய். ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நடக்க போகும் இந்த ஸ்பெஷல் ஈஸ்டர் ப்ரோக்ராமுக்கு என்னோட சேர மறக்காதீங்க. ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் நிகழ்ச்சியில லைவா பார்க்கலாம். உங்களுக்காகவும் உங்கள் அன்பு உரியவர்களுக்காகவும். மறக்காதீங்க, இது ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதனால என்னோட சேர நீங்க மறக்காதீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஃபேஸ்புக் லைவ்ல. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோவான் 1:12 சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாமே அவருடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்காரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளமாக இருக்குது. இந்த உலகம் உங்களுக்கு நிறைய அடையாளங்களை கொடுத்திருந்தாலும் கூட தேவன் தந்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்குது. இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கை, சிந்தனை, நம்முடைய குடும்ப உறவுகளில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அதை தான் இப்போ ஒரு சாட்சியின் மூலமாக பார்க்க போகிறோம். யங் டி அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு, வேலை எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கு. பேண்டமிக் நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிருக்கு. அந்த நேரத்தில் முதல் தடவையாக தன்னுடைய முழு மனசால் அவங்க தேவனை அழைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட சைல்ட்ஹுட் கஷ்டங்களால் நிரம்பி இருந்தது. எங்கே போனாலும் என்னை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்தது. அதனால நான் மக்கள் முன்னாடி வரவே ரொம்பவும் பயந்தேன். நாங்கள் ஏழையாக இருந்தோம். இதனால ஃபைனல் எக்ஸாம் நேரத்தில் பல தடவை எனக்கு ஹால் டிக்கெட் கூட கிடைக்காம போச்சு. சில சமயம் என்னோட ரிசல்ட் கூட ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்பவே அவமானமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபீஸ் கட்டி ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. ஆனா என்னோட சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருந்தது. இந்த பிரச்சனைகளால நான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் டீச்சர்ஸ் முன்னாடியும் போக ரொம்பவே அவமானமா ஃபீல் பண்ணேன். இந்த அவமானத்தோடையே நான் வளர்ந்தும் வந்தேன். நான் தேவனை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அது என்னோட பழக்கமாவே மாறிடுச்சு. நான் என்ன மட்டுமே நம்ப ஆரம்பிச்சேன். என் படிப்பு முடிஞ்ச உடனே நான் சம்பாதிச்சு என்னோட அம்மாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சேன். அதுதான் என்னோட கோலா இருந்தது. அந்த எண்ணத்தோட நான் முன்னாடி போய்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரோடு ஆக்சிடென்ட்ல என் அக்காவோட கணவர் இறந்துட்டாரு. அந்த சம்பவம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா மாறிடுச்சு. என் அக்காவோட நிலைமையும் அவங்க குழந்தைங்களோட நிலைமையையும் பார்த்தப்போ என் மனசே உடைஞ்சு போச்சு. நைட்லாம் தூங்கவே முடியாது. நடுவுல எழுந்து ரொம்பவும் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது
யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எதுவுமே தெரியல. எனக்காக யாருமே இல்லைன்னு தோணும். அந்த நேரத்துல தான் நான் தேவனை தேடணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், என்னோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லணும், அவர் முன்னாடி அழுது புலம்பணும், எனக்கு நீங்க வழிகாட்டுங்க அப்படின்னு கெஞ்சணும்னு தோணுச்சு. அப்போதான் நான் நாட்டன் பாஸ்டல்ல இருந்த பெத்தேல் பிரேயர் ஹோம் போகணும்னு முடிவெடுத்தேன். அங்கதான் நான் தேவனோட உண்மையான பரிசுத்தமான அன்பை உணர்ந்தேன். நான் ஃபாஸ்டிங்காக அங்க போனப்போ பைபிள்ல ஒரு வசனம் என்னோட இதயத்தை தொட்டுச்சு. அந்த வசனம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் தேவனை முழு மனசோட தேட ஆரம்பிச்சப்போ உண்மையிலேயே அவரை கண்டுபிடிச்சேன். என்னோட எல்லா வேதனையையும் அவர்கிட்ட நான் கொடுத்தேன். அவர்கிட்ட இருந்த அன்பை மட்டுமே நான் வாங்கிக்கிட்டேன். அந்த அன்பை உணர்ந்தப்போ நான் பல வருஷங்களா உள்ள வச்சிருந்த எல்லா வலியும் அவமானமும் மொத்தமா போயிடுச்சு. ஃபாஸ்டிங் முடிச்சு பிரேயர் ஹவுஸ்ல இருந்து நான் வெளியே வந்த உடனே என்னோட ஃபேமிலிய கூட்டிட்டு போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்போல இருந்தே எங்க வீட்ல மாற்றம் ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாளும் சேர்ந்து ஜெபிச்சதே இல்லை. ஆனா தேவனை அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை நான் தனியா வச்சுக்க விரும்பல. என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து ஃபேமிலி பிரேயர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஆரம்பிக்கவும் செஞ்சேன். அப்போல இருந்து தேவனோட மகிமை எங்க வீட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சது. நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் உணர்ந்தோம். எங்க வீட்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்னா தீர ஆரம்பிச்சது. அதை நாங்க எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். நாங்க எல்லாரும் தேவனை மகிழ்ச்சியா ஆராதிக்க ஆரம்பிச்சோம். பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனம் என்னோட மனசை ரொம்பவே தொட்டுச்சு. முன்னாடி என்னோட சிந்தனை ரொம்பவே உலகபூர்வமா இருந்தது. நான் என் ஃபேமிலிக்காக ஒரு வீடு கட்டணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தேவன் என்ன அதை விட உயர்ந்த இடத்துக்கு அழைச்சாரு. ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்ன கூப்பிட்டாரு. இந்த புதிய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பெருசு. அது ஒருபோதும் என்னை விட்டுட்டு போகாது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பழைய சிந்தனைகளை நினைச்சப்போ அது எவ்வளவு தவறானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தேவனை கண்டதுக்கு அப்புறம் இந்த அன்பை என்னோட குடும்பத்தோட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் சரியான வழியை காட்டணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீடு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்னோட இயேசு ஆண்டவர் தான் காரணம். ஒரு உத்வேகம் தரக்கூடிய சாட்சியை நம்ம பார்த்தோம். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் நிச்சயமா வந்திருக்கும். நமக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கலாம், ஆனா தேவனுடைய சித்தம் தான் நமக்கு நல்லதாக இருக்கும். அதை தான் நம்ம இவங்களுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். இன்னைக்கு ஒரு குடும்பம், ஒரு கம்யூனிட்டி, நான் இந்த இடத்துல இருந்து வந்தேன், இப்படி உங்களுக்கு ஒரு நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளமாக இருக்குது. இப்படி தான் பைபிளில் ஒரு பெண் இருந்திருக்காங்க. அவங்களுடைய இருக்கிற இடத்த வச்சு ரொம்ப தாழ்வாக நினச்சிருக்காங்க. ஆனால் தேவன் அவங்க வாழ்க்கையை மாற்றி இருக்காரு. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நகரத்திலிருந்து வெளியில வந்து இயேசுவை அவங்க சந்திக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அந்த பெண்ணுடைய நிலைமையை அவர் மாற்றுகிறார். உங்களுடைய உண்மையான பெரிய அடையாளம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே தேவனுடைய மகளாக, தேவனுடைய மகளாக இருக்கிறீங்க. இதுதான் ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. உங்களுடைய குடும்ப உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை.
உறவுகளை உடைப்பது ரொம்ப சுலபம். ஆனா நண்பர்களே, இந்த மாதம் நாம உறவுகளை சேர்க்க கத்துக்கொள்ளலாம். உங்கள் உறவுகளை ஜெபத்தின் ஃபயர்வால் கொண்டு சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஜெபம் மூலமா உறவுகளில் இருக்கும் பிளவுகள் குறையும், கசப்புகள் நீங்கும். இன்றைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜெப தேவைகளை அனுப்புங்க. The number is 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனுடைய சாயல் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால அவர்கிட்ட என்ன குணங்கள் இருந்ததோ அது எல்லாமே நம்ம கிட்டயுமே இருக்கணும். அவர் நம்மை நேசித்தார், அப்ப நாமும் மற்றவங்களை நேசிக்கணும். அடுத்தவங்களுடைய பாவங்களுக்கு நம்மளும் மன்னிக்கணும். இது எல்லாமே தேவனுடைய சாயல்ல உள்ள குணங்கள். இந்த குணங்களை பிரதிபலிக்கக்கூடியவங்களா நம்மளும் இருக்கணும், அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய சாயல்ல நம்ம இது எல்லாத்தையுமே செய்யணும். இப்போ ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நாங்க எல்லாருமே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெரிய அடையாளத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு தவறான அடையாளங்களை தரலாம் ஆண்டவரே. நீ எப்பவுமே தோல்வி அடைந்தவ, உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை எங்களுடைய குடும்ப உறவுகள் யாராவது பிரிந்து போயிட்டாங்கன்னா அதற்கும் கூட ஒரு அடையாளத்தை வச்சு எங்க மனசை காயப்படுத்தலாம். ஆனா நாங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அடையாளத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அடையாளத்தில் இன்னும் நாங்க பலப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த அன்பு, மன்னிப்பு, இதை நாங்க மற்றவங்களுக்கும் காட்டணும். உம்முடைய அன்பை ருசிச்ச நாங்க இந்த அன்பை மற்றவங்களுக்கும் காட்ட நீங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கட்டும். அவங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமி, அதை மறுபடியும் சரி செய்ய நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாவே அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், பதிலும் தருகிறார். இப்போ நம்ம தேவனோட பேசக்கூடிய நேரம். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். நம்ம அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னா ஜெபம். இப்போ பேசணும், இப்போ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அப்போ அதற்கு பைபிள் வசனங்களை வாசிக்கணும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்டு எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:13-14. நீங்க வீழ்ந்த இடத்திலே இருந்து மீண்டும் எழும்பி வரக்கூடிய நேரம் இது. அவர் மீண்டுமாக உங்களை எழுப்புகிறார். உங்களுடைய சோர்வு, பலவீனம், பிரிவுகள், கவலை, கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வர திரும்ப அந்த இடத்துக்கு போய் சேர உங்களுக்கு உதவி செய்கிறார். தெய்வ நல் வழியை காட்டுகிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். செலி பைபிள் ஃபெலோஷிப் கொயர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். जिंदगी मेरी बदल गई जब से मसीह को पाया है, खिल गई है कलियां नई, यीशु बहार लाया है। जिंदगी मेरी बदल गई जब से मसीह को पाया है, खिल गई है कलियां नई, यीशु बहार लाया है। जिंदगी मेरी
से मसीह को पाया है, खिल गई है कलियां नई, यीशु बहार लाया। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்முடைய பெரிய அடையாளம். அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன, அதை பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தின்படி நாம் எதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பணியாள், ஆப்ஷன் பி மோசேயின் சீடன், ஆப்ஷன் சி தேவனுடைய பிள்ளைகள், ஆப்ஷன் டி மதப்பற்று உடையவர். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நாளை மாலை 7 மணிக்கு சாங் ரெக்வெஸ்ட் வித் ராக்கி பாய் இந்த நிகழ்ச்சியில லைவா நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.